சென்னை அரும்பாக்கம் ஜெய்நகர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் இன்று கண் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் அரவிந்த் கண் மருத்துவமனையின் மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டு இலவச மருத்துவ பரிசோதனையும் சிகிச்சையும் மேற்கொண்டனர். 200 பேருக்கும் மேலாக கண் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டது. தேவையானவர்கள் கண் மருத்துவ அறுவை சிகிச்சைக்காக அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த மருத்துவ பரிசோதனையின் மூலம் தேவையானவர்களுக்கு 50,000 ரூபாய் மதிப்புள்ள கண் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜெய்நகர் மேம்பாட்டு சங்கத்தின் தலைவர் தணிகைவேலு தெரிவித்தார். 2வது ஆண்டாக நடத்தப்பட்ட இந்த கண் மருத்துவ பரிசோதனையால் ஏழை மக்கள் பயனடைந்ததாக ஜெய்நகர் மேம்பாட்டு சங்கத்தின் செயலாளர் பன்னீர்செல்வம் கூறினார். கண் பார்வை குறித்து ஏற்படும் பிரச்சனைகளை அறிய ஆண்டுதோறும் கண் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று அரவிந்த் கண் மருத்துவமனை டாக்டர் அர்ச்சனா அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியை பொருளாளர் அர்ஜுனன், துணைத் தலைவர் வேல்முருகன், இணை செயலாளர் வெங்கட், உறுப்பினர்கள் அருளானந்தம், ஹரிகிருஷ்ணன், ராஜசேகர் மற்றும் ஐயப்பன் உள்ளிட்டவர்கள் முன்னின்று நடத்தினர். கண் பார்வையில் தொந்தரவு வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வரலாம், பிறவிலேருந்தே வரலாம். பிரசவத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கும் கண் பிரச்சனை இருக்கலாம். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கும் கண்ணாடி இருக்கா அப்படிங்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை கண் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். அதையும் மீறி ரீடிங் கிளாஸஸ் தொந்தரவு, வெள்ளை எழுத்துன்னு சொல்கிறது 40 வயசுக்கு மேலே யாருக்கு வேணால் வரலாம். எல்லாருக்குமே வரும். கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும். அப்படிங்கிறது ஸ்டார்டிங் வந்து யூஸ்வலாக 40-50 வயசுக்கு மேலே தான் வரும். அதனால இதெல்லாம் இந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி வருது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கண் டெஸ்ட் பண்ணோம்னா நம்ம கண்டறியலாம். சீக்கிரம் ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சர்க்கரை நோய், பிபி இதற்கெல்லாம் மாத்திரை கரெக்டாக எடுத்துக்காதவங்க, நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு கண்ணில் பாதிப்பு ஸ்டார்ட் ஆகலாம். ஸ்டார்ட் ஆகிறது ஒரு 3 வருஷத்துலேருந்து 1 மாதத்துலேருந்து கூட ஸ்டார்ட் ஆகலாம். அவங்களோட கண்ட்ரோலை பொறுத்து இருக்குது. ரத்த கசிவு, பார்வை பாதிப்பு, விழித்திரை கட் ஆகிறதுலேருந்து பாதிப்பு இருக்கலாம். ஸோ சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக கண் செக்அப் பண்ணுறது நல்லது. எனக்கு ஒன்ஸ் பாதிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால் அதை வந்து தடுக்க முடியாது. அதோட வீரியத்தை குறைக்க முடியுமே தவிர அதை குணப்படுத்த முடியாது. சார் ஒரு 2 இயர்ஸ் பேக் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு இங்கே வந்து இலவசம் பண்ணாங்க. 50 பேருக்கு நல்லபடியாக ஆயிருக்கு. போன தடவை பண்ணவங்களுக்கு 65,000 வந்து 10 lakhs அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க ட்ரஸ்ட் பண்ணி. இப்போ அதே மாதிரி இப்போ பண்ணுறோம். இது இப்போதைக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம்னாக்கா கிட்டத்தட்ட 40,000 50,000 முடியாது. அதனால் எங்களால் முடிஞ்சது ஏழை மக்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பண்ணுறோம். அதனால் ஒரு பேஷண்ட்டுக்கு கிட்டத்தட்ட அவங்க 60,000 கிட்டத்தட்ட 40,000 நல்லா பண்ணுறாங்க. சார் இன்னைக்கு சென்னையிலே நம்பர் 1 60,000 நேர்மையாக பண்ணுறாங்க, நேர்மையாக செய்கிறாங்க. எதுவும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஜெய்நகர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் பேசுகிறேன். செக்ரட்டரியாக இருக்கேன். மக்கள் தலைவர், பொருளாளர் எல்லாம் இருக்காங்க. நாங்கள் ஜெய்நகர் அசோசியேஷன் மக்களுக்காக தான் சேவை செய்யணும். இது வந்து 35 வருஷமாக அசோசியேஷன் செயல்படுது. இப்போது லேட்டஸ்ட்டாக கண் மருத்துவமனை ரொம்ப இதுவாக இருக்குது. அதனால் முகாம் நடத்துவோம். ஆஸ்திரேலியா ஒரு கண் மருத்துவமனை முகாம் நடத்தணும். அதில் ஏறக்குறைய 300 பேர் பண்ணாங்க பேஷண்ட்டுங்க. அதில் ஒரு 10-15 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவங்க இலவசமாக இங்கேருந்து அவங்க பூந்தமல்லியில் இருக்க அரவிந்த் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்தாந்து இங்கே விடுறாங்க. மறுபடியும் ஒரு 1 மந்த் கழிச்சு ஃப்ரீ செக்அப் இதெல்லாம் பண்ணுறாங்க. அதே போல் இந்த தடவையும் இது வரைக்கும் ஒரு 200 பேருக்கு மேலே வந்திருக்கேன். ஆப்ரேஷன் எத்தனை பேருக்குன்னு தெரியல. அது ஈவினிங் தான் தெரியும். அதை அப்படியே அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு 2 நாள் ஆப்ரேஷன் இது ஆஸ்பத்திரியிலே வச்சுருந்து ஆப்ரேஷனை முடித்து எடுத்து வந்து இங்கேயே விடுவாங்க. அவங்க சொந்த இடத்துக்கு போயிட்டு வந்து இதுக்கு வந்து ஜெய்நகர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுது. அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து வேறு போக்குவரத்து எல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஆப்ரேஷன் வரைக்கும்